வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 15. மலையமானுக்கு சற்றும் குறையாமல் கலங்கி போயிருந்தது கனிமொழியின் மனம். தெளிவாக யோசித்து தீர்க்கமாக முடிவெடுக்கத்தான் 2 நாட்களுக்கு முன் அந்த வழக்கறிஞரை சென்று சந்தித்தாள். கனிமொழியின் பிரச்சனைகள் அனைத்தையும் கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டவர், என்ன எதிர்பார்த்து என்கிட்ட வந்திருக்க? நான் எந்த விதத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றார் பிசிறற்ற குரலில். கனிமொழி சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு, எனக்கு இந்த கல்யாணத்திலிருந்து ஃப்ரீ பண்ணிவிடுங்க என்றாள். யூ மீன் டைவர்ஸ்? வழக்கறிஞர் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவள் மனதில் அதிர்வு தெரிந்தது. அதை கவனித்துக் கொண்டே, உனக்கு முழுசா டைவர்ஸ் வேணும்னா ஜுடிஷியல் செப்பரேஷன் கிளைம் பண்ணலாம். அபிஷியலா கணவன் மனைவிதான், ஆனா சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்று இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தார். அவர் கொடுத்த 2வது ஆப்ஷனில் அவளுக்கு விருப்பமில்லை. பிரிவது என்று முடிவெடுத்து விட்டால் மொத்தமாக பிரிந்து விடுவதுதான் நல்லது. அவனாவது தனக்கு ஒரு தகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானே, தானும் கெட்டு அவனையும் கெடுக்கும் எண்ணம் அவளுக்கு இல்லை. டைவர்ஸ்கே அப்ளை பண்ணிடலாம் என்றாள் ஜீவனற்ற குரலில். கனிமொழி கூறிய விவரங்கள் அனைத்தையும் அங்கே மற்றொரு சேரில் அமர்ந்து குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தாள் ஜூனியர் லாயர். கல்யாண பத்திரிக்கை, போட்டோஸ், உன்னோட ஐடி ப்ரூஃப், உன் ஹஸ்பண்டோட ஐடி கார்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கியாமா? அவரோட ஐடி தவிர மற்ற எல்லாம் இருக்கு. போனில் ஏற்கனவே பேசிவிட்டு வந்திருந்ததால் தேவைப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸும் கைவசம் கொண்டு வந்திருந்தாள். அனைத்தையும் ஒரு காப்பி எடுத்து காகிதத்தின் பின்பக்கம் கையெழுத்திட்டு ஜூனியர் லாயரிடம் கொடுத்ததோடு அவள் கேட்ட கூடுதல் தகவல்களையும் கொடுத்து முடித்துவிட்டு மீண்டும் முதன்மை வழக்கறிஞரை சென்று சந்தித்தாள். அடுத்த வாரத்துல ஒரு நாள் வாமா, டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கும், சைன் பண்ணி கொடு, கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் என்றார். அவரிடம் ஆமோதிப்பாக தலையசைத்து விட்டு வந்தவள்தான் 3 நாட்களாக மனதில் ஏதோ பெரிய பாரத்தை ஏற்றிக் கொண்டது போல் துவண்டு போனாள். எப்படி கல்லூரிக்கு போகிறாள், பாடம் எடுக்கிறாள் என்பது கூட தெரியாத அளவிற்கு மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. காரணம் வேறொன்றும் இல்லை, குற்ற உணர்ச்சி. 7 மாதங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவளுடைய அனைத்து தேவைகளையும் பார்த்து பார்த்து பூர்த்தி செய்தவன் அவனியா கோட்டு வரை இழுத்து அசிங்கப்படுத்துவது? நன்றி உணர்வுடன் கூடிய ஒரு கனிவு, அதை அன்பு என்று கூட சொல்லலாம். அந்த உணர்வுதான் அவளை பாடாய்ப்படுத்தியது. அவனிடமிருந்து விலகி இருந்தால் அந்த உணர்விலிருந்து விடுபட்டு விடக் கூடுமோ என்று எண்ணி நாட்களை கடத்தினாள். கனிமொழி லாயரை சந்தித்துவிட்டு வந்தது வீட்டில் யாருக்கும் தெரியாது. சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அவளுக்கே அந்த முடிவில் இப்போது திடமில்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக அதை பற்றி மற்றவர்களிடம் சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மௌனமாக இருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரே போராட்டம். மலையமானை பிரிவதா வேண்டாமா என்று அவள் மனம் 2ஆக பிரிந்து யுத்தம் செய்தது. வெற்றியும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் தொடரும் யுத்தத்தில் அவள் சோர்ந்து போனாள். அன்று இரவு மகளிடம் பேசினார் அங்கப்பன். மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்பட்டாருமா என்றார். அவன் வருத்தப்பட்டான் என்கிற செய்தியே அவளுக்கு வலித்தது. பதில் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள். அதன் பிறகு வெகுநேரம் மலையமானை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் மகளுக்கு எடுத்து கூறினார் அங்கப்பன். அவர் சொல்லித்தான் அதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. அவன் நல்லவன், திறமையானவன், அவள் மீது அன்பு கொண்டவன் என்பதிலெல்லாம் அவளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தனக்கு தகுதியானவனா என்கிற கேள்வியில்தான் அவள் மனதில் தடுமாற்றம் எழுகிறது. அந்த தடுமாற்றத்துடனே இன்னும் சில நாட்கள் கழிந்தன. கனிமொழி பிறந்த வீட்டுக்கு வந்து 10 நாட்களாகிவிட்ட நிலையில் அங்கே மலையமானுக்கு அழுத்தம் அதிகரித்தது. வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்க முடியாத அளவுக்கு அலமேலுவின் புலம்பல் அதிகமாகி இருந்தது. பண்ணையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள்தான் என்பதால் அவளை பற்றிய கேள்விகள் அதிகமாக எழத் துவங்கியிருந்தன. எங்காவது பொது இடங்களில் உறவினர்களை சந்தித்தால் அவர்கள் அவளை பற்றி எதுவும் கேட்டுவிடக் கூடாதே என்கிற எண்ணம் அவனுக்குள் ஒருவித பதட்டத்தை கொடுத்தது. அவள் தானாக முடிவெடுக்கட்டும் என்று காத்திருக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அன்று மாலை கனிமொழி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வந்தபோது வாசலில் அந்த பைக்கை பார்த்ததுமே அவளுக்கு படபடவென்று ஆகிவிட்டது. அவன் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு குற்ற உணர்ச்சி, பார்த்தாக வேண்டுமே என்கிற பயம், 10 நாட்கள் கழித்து பார்க்க போகும் மகிழ்ச்சி, எல்லாம் கலந்த ஒரு விசித்திரமான உணர்வு அவளை ஆட்கொண்டது. உள்ளே ஏதோ ஒரு பெரிய திரை நட்சத்திரம் வந்திருப்பது போல ஒரு ரசிகையின் மனநிலையோடு
தயக்கமும் அதை மறைக்கும் முயற்சியுமாக சங்கடத்துடன் உள்ளே நுழைந்தாள். சோஃபாவில் அமர்ந்து அங்கப்பனுடன் பேசிக் கொண்டிருந்த மலையமான் அவள் உள்ளே நுழைவதை அறிந்தும் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அது எதுவும் அவள் கருத்தில் பதியவில்லை. அவளுடைய கவனமெல்லாம் கதர் சட்டியும் காவி வேட்டியும் அணிந்திருந்தவன் அந்த எளிமையான உடையிலும் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறான் என்பதில்தான் இருந்தது. தன்னை அறியாமல் அவள் பார்வை அவனை ரசனையுடன் வருட, வந்துட்டியாமா என்று குரல் கொடுத்து மகளின் ரசனையை கலைத்தார் அங்கப்பன். அவளுடைய பார்வை தந்தையிடம் திரும்பியது. மாப்பிள்ள உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு, பேசிக்கிட்டு எனக்கு வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவர்களுக்கு தலைமை கொடுத்து விலகினார். அதன் பிறகுதான் அவன் பார்வை அவள் பக்கம் திரும்பியது. தீர்க்கமான பார்வை, துளைக்கும் பார்வை. சங்கடத்துடன் பார்வையை விலக்கி கொண்டவள், வாங்க என்று முணுமுணுத்தாள். பரவாயில்ல, எதுக்கடா வந்தேன்னு கேட்காம வாங்கன்னு சொல்ற என்றான் குத்தலாக. அவள் உதட்டை கடித்து கொண்டாள். அவனுக்கு அவள் மீது கோபம், ஆத்திரம், ஆற்றாமை என்று எல்லாம் இருந்தது. ஆனால் எதையுமே அவளிடம் காட்ட முடியவில்லை. தன் மனதை திறந்து உள்ளதை உள்ளபடியே அவரிடம் கொட்டும் உரிமையை இன்னும் அவள் அவனுக்கு கொடுக்கவில்லை. அதை தானாக எடுத்துக்கொள்ளும் மனிதனும் அவன் இல்லை. தன்னுடைய மன உணர்வுகள் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு அமைதியாக அவளிடம் கேட்டான், எப்போ வீட்டுக்கு வர? ஊருலகம் கொடுக்கும் அழுத்தத்தை தாண்டி அவன் மனமே அவளை விட்டு விடாதே என்று ஓலமிட்டு கொண்டிருந்தது. அந்த குரலை அவனால் புறக்கணிக்க முடியவில்லை. 10 நாட்களாக மனதில் அழுத்தி கொண்டிருந்த பாரம் எல்லாம் நொடியில் வடிந்து விட்டது போல் உணர்ந்தாள் கனிமொழி. தன்னை தேடி அவன் வந்துவிட்டான் என்பதில் அத்தனை மகிழ்ச்சி அவளுக்கு. கண்ணாடி போல் மனதை பிரதிபலித்தது அவள் முகம். மலையமான் தான் குழம்பி போனான். ஒரு காரணமும் இல்லாம அவளாவே தான் வீட்டை விட்டு ஓடி வந்தா. இப்ப என்னமோ நமக்காகவே காத்து கிடந்தவ மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறா. ராங்கி பிடிச்சவ, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. அழுத்து கொண்டாலும் அவள் முகத்தில் மகிழ்ச்சியை கண்டதும் அவனுக்குள் ஒருவித நிம்மதி. தவறான முடிவுகள் எதையும் எடுத்துவிட மாட்டாள் என்கிற நம்பிக்கை பிறந்தது. மூச்சு குழலுக்குள் அடைத்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று விலகியது போல் ஆசுவாசமாக உணர்ந்தான். உன்னை நல்லா வச்சு செய்யறடா மலையா என்று எண்ணிக்கொண்டான். கையில் இருந்த புத்தகங்கள், கைப்பை அனைத்தையும் டீப்பாயில் வைத்துவிட்டு அவனுக்கு எதிரில் அமர்ந்தவள், காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றாள். அவனுடைய வீட்டில் அவளை எப்படி பார்த்து கொண்டான்? பதிலுக்கு அவள் இந்த அளவுக்கு கூட உபசரிக்கவில்லை என்றால் எப்படி? பதிலுக்கு பதில்தான் செய்கிறாளாம். மற்றபடி அவளுக்கு அவன் மீது ஸ்பெஷல் அக்கறையெல்லாம் எதுவும் இல்லையாம். தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். நான் இங்க காஃபி குடிக்கிறதுக்கு வரல, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வெடுக்கென்று பேசினான். இதுபோல் அவன் அவளிடம் பேசியதில்லை. இதுதான் முதல் முறை. அவள் முகம் வாடிவிட்டது. நீ பாட்டுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து உட்கார்ந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சீறினான். அவனுக்குள் இருக்கும் கோபத்தில் 1% கூட வெளிப்படவில்லை. அதற்கே கனிமொழியிடம் பெரிய பாதிப்பு இருந்தது. எச்சிலை கூட்டி தொண்டைக்குள் திரண்ட ஆத்திரத்தை உள்ளுக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டாள். கண்களில் கண்ணீர் கோர்த்து விடாமல் கண்களை சிமிட்டிக் கொண்டாள். என்னை பார்த்து பதில் சொல்லு. உன்கிட்ட கெஞ்சணுமா நானு? வாயை திறந்து பேசு அதட்டினான். நிமிடத்திற்கு நிமிடம் அவனுடைய பேச்சில் சூடு ஏறிக்கொண்டே போனது. உள்ளே அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் அவனை மீறி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்க கனிமொழிக்கு அவன் காட்டும் கடுமையை தாங்க முடியவில்லை. எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தேன் அவசரமாக கூறினாள். கோபம் குறைந்து அவனை பழைய மலையமானாக பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அப்போது அவளுடைய எண்ணமாக இருந்தது. முதல் நாள் என்னோட கோயிலுக்கு வந்தவளுக்கு மறுநாள் என்ன பிரேக்கு? எதுக்கடா இவனோட கோயிலுக்கு வந்தோன்னு நினைச்சு ஓடியாந்துட்டியா என்றான். கோபத்தையும் மீறிய ஒரு வலி தெரிந்தது அவன் குரலில். அடிப்பட்டவள் போல் அவனை பார்த்தாள் கனிமொழி. அவன் பெரிதாக எதையும் சொல்லவில்லை. அவள் எதை நினைத்து செய்தாளோ அதைத்தான் சொன்னான். ஆனால் அவன் வாயிலிருந்து வலி நிறைந்த குரலில் அதை கேட்கும் பொழுது அவனை விட அதிகமாக அவளுக்கு வலித்தது. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றாள் கரகரத்த குரலில். அந்த குரலும் கன்றிவிட்ட அவள் முகமும் அவனை சற்று நிதானப்படுத்தியது. எப்ப வீட்டுக்கு வர என்றான் மீண்டும் முதலில் கேட்ட அதே கேள்வியை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரூம்ல சில திங்ஸ் இருக்கு, எடுத்துக்கிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அவள் தன்னோடு அப்பொழுதே புறப்படுவாள் என்று எதிர்பார்க்காத மலையமானின் பார்வை வியப்புடன் அவளை பின்தொடர்ந்தது. கனியமுதே அத்தியாயம் 15 நிறைவடைந்தது. அத்தியாயம் 16.
கனிமொழியை வீட்டில் கொண்டு வந்து விட்டதோடு கடமை முடிந்தது என்று பண்ணைக்கு கிளம்பியவன் மாலை எத்தனை லிட்டர் பால் கண்டது, வேனுக்கு எத்தனை லிட்டர் ஊற்றினார்கள் என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு மாடுகளுக்கு தீவன புல் அறுக்க கொல்லைக்கு போய் விட்டான். அதன் பிறகு அவனுக்கு நிற்க நேரமில்லை. இரவு 11 மணிக்கு மேல் வீட்டுக்கு வந்தான். மருமகளை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு மகள் வீட்டுக்கு போக முடியாமல் திண்ணையிலேயே படுத்துவிட்ட அலமேலு மகன் பைக் சத்தத்தை கேட்டு தூக்கம் கலைந்து எழுந்தார். என்னையா இவ்ளோ நேரம்? காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிட்டு படுத்தா என்ன என்று புலம்பிக் கொண்டே எழுந்து உள்ளே சென்று சமையல் கொட்டகையில் பாத்திரங்களை உருட்டினார். தாயை தொடர்ந்து வீட்டுக்குள் நுழைந்த மலையமான் கூடத்தில் தயங்கி நின்றான். கட்டிலில் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் ஒருத்தி இல்லாதது அந்த வீடே பாழடைந்த மண்டபம் போல் ஓவென்று ஆகிவிட்டது. இப்போதுதான் வீடு நிறைந்திருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. ஒண்ணுமே நடக்காதது மாதிரி எப்படி தூங்குறா பாரு. அவன் மனதில் கோபம் எழுந்தது. அதில் கொஞ்சம் உரிமை உணர்வும் கலந்திருந்தது. பெருமூச்சுடன் கொல்லைப்புறத்திற்கு சென்று தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டான். என்னத்துக்கு இந்த நேரத்துல குளிக்கிற? கொட்டகையிலிருந்து குரல் கொடுத்தார் அலமேலு. மாட்டுக்கு புல் அறுத்து போட்டுட்டு வந்தேன், ஒரே சொன என்றபடி குளித்து விட்டு வந்தான். ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே இந்த பாடு, நேரத்திலேயே வந்து சாப்பிட்டா என்ன என்று கடிந்து கொண்டபடியே மகனுக்கு சுட சுட தோசை சுட்டு கொடுத்தார் தாய். அவ சாப்பிட்டாளாமா? அந்த கேள்வியை மட்டும் அவன் எப்போதும் மறந்ததில்லை. சாப்பிட்டா சாப்பிட்டா, நீ சாப்பிடு. மகனை பசியாற்றுவதில் மும்மரமாக இருந்தது தாய் மனம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் புரிந்தது. அம்மா இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போகலையே, வெளியே படுத்த ஏதாவது நினைக்குமோ? குழப்பத்துடனேயே சாப்பிட்டு முடித்தவன் வழக்கத்தை மாற்றாமல் கட்டிலை தூக்கி கொண்டு வாசலுக்கு வந்தான். எதிர்பார்த்தது போலவே அலமேலுவிடம் சட்டென்று ஒரு இறுக்கம் வந்தது. தாயை திரும்பி பார்க்காமலே வாசலில் சென்று படுத்துக்கொண்டான் மலையமான். கடன் வாங்கியும் பட்டினி, கல்யாணம் பண்ணியும் சன்னியாசி, இந்த கொடுமையை எங்க போய் சொல்லுவேன் நானு? புலம்பிக் கொண்டே திண்ணையில் படுத்தார். மறுநாள் காலை கனிமொழி மாற்றுடையோடு குளிக்க கிணற்றங்கரை பக்கம் சென்றபோது கொல்லைப்புறத்தை கூட்டிக் கொண்டிருந்த அலமேலு மருமகளின் தலையை கண்டதும், முடுக்கு தெரு மூவாயி மவனுக்கு 3ஆம் மாசம்தான் கல்யாணம் ஆச்சு. அவ மருமவ முழுகாம இருக்காளாம். மசக்கைக்கு மாங்க வாங்க என்னகிட்ட வாரா? ஒரு உலகத்துல அப்படிதான். பந்தக்கால் கட்டின வாழை மரம் காயறதுக்குள்ள அடிவாழை முடைச்சிடுது. இந்த வீட்டுலதான் எதையும் காணும். நான் ஊரை பார்த்து உமுறு குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் என்று ஜாடை பேச்சில் வெளுத்து வாங்கினார். கனிமொழி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எப்பொழுதுமே அலமேலு அவரிடம் நன்றாக நடந்து கொள்வதாலோ அல்லது அவர் பேசுவதில் நியாயம் இருப்பதாக நினைத்ததாலோ அவருடைய பேச்சை அவள் பொருட்படுத்தவில்லை. அட, நம்மாலும் டிப்பிக்கல் மாமியார் தான் போல என்று ஒரு சின்ன நையாண்டியுடன் கடந்து விட்டாள். அடுத்து வந்த நாட்களில் அந்த குடும்பத்தின் வாரிசை பற்றிய எதிர்பார்ப்பை அடிக்கடி தன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்தினார் அலமேலு. அந்த பேச்சை பல நேரங்களில் பொருட்படுத்தாமல் கடந்து சென்றாலும் சில நேரங்களில் வருத்தப்பட்டாள் கனிமொழி வீட்டுக்கு வந்து 2-3 நாட்களாகிவிட்டது. வீட்டில் அவனை பார்க்கவே முடியவில்லை. இப்படி கண்ணில் கூட காண முடியாமல் பண்ணையிலேயே கிடையாய் கிடக்கிறவன் எதற்காக தன்னை இவ்வளவு அவசரமாக அழைத்து கொண்டு வந்தான் என்று எரிச்சலுடன் எண்ணிக்கொண்டாள். அன்று வெள்ளிக்கிழமை. அடுத்த 2 நாட்களும் விடுமுறை நாள். வீட்டில்தான் முழுவதும் இருப்பாள். மவனே, எங்க ஓடி ஒளியிறன்னு பாக்குறேன். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு. தனக்குள் அவள் மாற்றத்தை உணர துவங்கி இருந்தாள். அன்று மாலை கல்லூரியிலிருந்து வந்ததிலிருந்தே அவனை எதிர்பார்க்க துவங்கி இருந்தது அவள் மனம். மிட் நைட் வரைக்கும் அப்படி என்ன பண்றான் பண்ணையில? ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அமர்ந்து விட்டாள். இன்னைக்கு அவனை பார்க்காம தூங்கக்கூடாது. பிடிவாதத்துடன் புத்தக வாசிப்பில் ஈடுபட்டாள். பண்ணையில் வேலைகளை முடித்துக்கொண்டு வழக்கம் போல 10:30 மணிக்கு மேல் வீட்டுக்கு திரும்பினான் மலையமான். வழக்கத்திற்கு மாறாக கூடத்தில் மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தூங்காமலா இருக்கா? யோசனையுடன் பைக்கை நிறுத்தினான். திண்ணையில் படுத்திருந்த அம்மா அசதியில் ஆழ்ந்து உறங்கிவிட அவன் சின்ன எதிர்பார்ப்புடன் வீட்டுக்குள் நுழைந்தான். அவ்வளவுதான். அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே நின்றுவிட்டான். புத்தகம் நெஞ்சில் கவிழ்ந்து கிடக்க சேரில் அமர்ந்த நிலையிலேயே ஆவென்று உறங்கிக் கொண்டிருந்தாள். ரசனையுடன் கூடிய சின்ன சிரிப்பு அவன் முகத்தில் தோன்றியது. சற்று நேரம் அவள் அப்படி உறங்குவதை பார்த்து கொண்டே நின்றவன் பிறகு மெல்ல அவளிடம் நெருங்கி புத்தகத்தை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு, கனி கனி என்று எழுப்பினான்.
மூடியிருந்த இமைகளை சிரமப்பட்டு பிரித்தவளின் உறக்கம் களையவில்லை. கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருக்க தான் எங்கிருக்கிறோம் என்பதை புரியாதது போல் விழித்தாள். அவள் எடையை விட 2 மடங்கு கூடுதல் எடை கொண்ட வண்டியில் குண்டும் குழியுமான கிராமத்து சாலையில் தினமும் 2 முறை பயணிக்கிறாள். அலுப்பு இருக்கத்தானே செய்யும். அவன் மனம் கனிந்தது. படுத்து தூங்காம எதுக்கு உட்கார்ந்துகிட்டே தூங்குற? எந்திரிச்சு போய் பெட்ல படு என்று அவளை எழுப்பினான். ஆ, நீங்க இவ்ளோ லேட்டு? தூக்க கலக்கத்துடன் கேட்டுக்கொண்டே அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் மெத்தையில் சாய்ந்து விட்டாள். கொசுவலையை ஒழுங்காக இழுத்து விட்டபடி, என்னவோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கேட்கிறா பாரு கேள்வி என்று எண்ணியவனுக்கு, ஒருவேளை காத்துக்கிட்டு தான் இருந்தாளோ என்கிற எண்ணம் எழ நெஞ்சு கூட்டுக்குள் ஐஸ்கிரீமை கொட்டியது போல் குளுமையும் இனிமையாக இருந்தது. அவளை உலுக்கி எழுப்பி, எதுக்கு அப்படி கேட்ட என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. அவள் பாட்டுக்கு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு குரட்டை விட துவங்கிவிட்டாள். அவன் பாடுதான் திண்டாட்டமாக போய்விட்டது. குனிந்து கொசுவலையை இழுத்து விட்டு கொண்டிருந்தவன் அப்படியே அவள் காதருகே சென்று, சாவடிக்கிறடி என்று கூறிவிட்டு விலகி கொல்லைப்புறம் சென்றான். மறுநாள் கண்விழிக்கும் போதே இரவு நினைவோடுதான் எழுந்தாள் கனிமொழி. அப்படி ஒன்றும் அவளுக்கு அனைத்தும் மறந்து போய்விடவில்லை. படித்து கொண்டிருந்தவள் எப்போது உறங்கினாள் என்பது தெரியவில்லை. ஆனால் மலையமான் தன்னை எழுப்பியது நினைவிருந்தது. அதன் பிறகு கூட பக்கத்தில் வந்தான். ஏதோ சொன்னான். என்ன சொன்னான்? அல்லது ஏதாவது செய்தானா? அவன் இதழ்கள் அவள் கன்னத்தில் பதிவது போன்ற காட்சி மனக்கண்ணில் தோன்ற விருட்டென்று எழுந்து அமர்ந்தாள். இதய துடிப்பு எக்கு தப்பாக எகிரி இருந்தது. கண்ணாடியை எடுத்து முகம் பார்த்தாள். கன்னத்தில் நெற்றியில் ஏதேனும் மார்க் தெரிகிறதா என்று ஆராய்ந்தாள். ஒன்றும் தெரியவில்லை. ஒருவேளை எல்லாம் கனவோ? குழம்பி போனவள் எதற்குதான் தூங்கினோமோ என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். சனிக்கிழமை வரட்டும், நீ எங்க போய் ஒளியிறன்னு பாக்குறேன் என்று சவால் விட்டு காத்திருந்தவள் இப்போது இரவு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்கிற கற்பனையில் அவனை எதிர்கொள்ள முடியாமல் அவசரமாக குளித்துவிட்டு லைப்ரரிக்கு கிளம்பினாள். அன்று காலை உணவுக்கு சற்று தாமதமாக வீட்டுக்கு வந்த மலையமான் வரும்பொழுதே பைக்கில் ஏதோ ஒரு பெரிய சாக்கு மூட்டையை கட்டி கொண்டு வந்தான். என்னப்பா லேட்டு? ராத்திரி ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியல. காலையிலயாவது சீக்கிரம் வந்து பசியாரிட்டு போலாம்ல? கடிந்து கொண்டார் தாய். பணங்காட்டுக்கு போயிட்டு வந்தேம்மா, பசங்க வந்தானுங்க, கொஞ்சம் நொங்கு வெட்டி போட சொல்லி கொண்டு வந்தேன் என்று மூட்டையை அவிழ்த்து கொட்டினான். கண்கள் கனிமொழியின் வண்டியை காணாமல் தேடின. மருமகளுக்கு என்னமோ புத்தகம் படிக்கணுமா, டவுனுக்கு போயிருக்கு என்றார். அவன் முகமே மாறிவிட்டது. டவுனுக்கா? இன்னிக்கா என்றான் ஏமாற்றத்துடன். எவ்வளவு ஆசையாக அவளை பார்க்க ஓடி வந்தான். பனைமரம் ஏறும் ஆட்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இன்னும் கூட விரைவாக வந்திருப்பான். ஆனால் என்ன பிரயோஜனம்? முதல் நாள் இரவு ஏன் லேட் என்று அவள் கேட்ட கேள்வியில் இருந்தது ஆசையா, அக்கறையா, அல்லது வெறும் வார்த்தைதானா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு அடங்கவே இல்லை. இப்போது தெரிந்துவிட்டது. வார்த்தைக்காகத்தான் கேட்டிருக்கிறாள். கோபம் பொங்கியது. படிக்க போய்விட்டாளாம். நேற்று நைட்டு படிச்சு கிழிச்சதுதான் பார்த்தேனே. ஏன் இங்கெல்லாம் உட்காந்து படிக்க முடியாதா? டவுனுக்கு தான் போகணுமா? கடுப்புடன் நினைத்து கொண்டான். டவுனுக்கு என்றதும் மீண்டும் பெற்றோரின் வீட்டுக்கு போயிருக்கிறாள் என்று எண்ணினான். கல்லூரி இல்லாத போது அவள் வேறு எங்கு போக முடியும்? லைப்ரரி எல்லாம் அவன் யோசனைக்கு வரவே இல்லை. அலைபேசி எடுத்து சகோதரிக்கு அழைத்து அபியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றான். அலமேலு மகனுக்கு கஞ்சியும் கருவாடு வறுவலும் எடுத்து வைத்தார். நன்றாக சாப்பிட்டான். பசி அடங்கியதும் கொதித்து கொண்டிருந்த உணர்வுகளும் கட்டுக்குள் வந்தன. அதற்குள் தாமரையும் அபியும் வந்துவிட அவர்களுக்கு நுங்கு சீவி கொடுத்தான். அவர்களோடு அலமேலுவும் சேர்ந்து கொள்ள அபி விரல் வைத்து குடிக்க தெரியாமல் அலப்பறை செய்தாள். அவளை பார்த்து குடும்பமே ரசித்து சிரிக்க மாமன் எடுத்து கொடுத்து அவளை உண்ண சொன்னான். அப்போதுதான் கனிமொழியின் வண்டி வாசலில் வந்து நின்றது. தாமரைதான் முதலில் திரும்பி பார்த்தாள். கனிமொழியை கண்டுவிட்டு முகத்தை வெடுக்கென்று திருப்பிக் கொண்டாள். மலையமான் அவள் வந்ததை கவனித்தும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அலமேலுவும் அபியும் ஒருவரோடு ஒருவர் பேசியபடி திரும்பி அமர்ந்திருந்ததால் அவளை கவனிக்கவில்லை. யாருமே தன்னை கண்டு கொள்ளாதது போல் தோன்ற வண்டியை ஓரமாக தள்ளி வைத்து ஸ்டாண்ட் போட்டுவிட்டு தன்னுடைய கைப்பை, புத்தகங்கள் மற்றும் இதர சாமான்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த கனிமொழி தனியாக உணர்ந்தாள். தொட்டார்ச்சினிங்கி போல் ஏன் அவள் மனம் இப்படி சின்ன விஷயத்திற்கெல்லாம் சுருண்டு கொள்கிறது என்று புரியவில்லை அவளுக்கு.
மாற்றுடையுடன் கொல்லைப்புறத்திற்கு சென்றவள் ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் வந்தாள். அப்போதும் அவளை தேடி யாரும் வரவில்லை. பசித்தது. சமையல் கொட்டகையில் ஏதாவது இருக்கிறதா என்று போய் பார்த்தாள். சமையல் வேலைகள் எதுவும் ஆரம்பித்ததற்கான அறிகுறியே இல்லை. கையில் ஒரு புத்தகம், பிஸ்கெட் பாக்கெட் மற்றும் வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வீட்டின் மறுபக்கம் இருக்கும் மாமரத்தடிக்கு சென்று பிளாஸ்டிக் சேரை போட்டு அமர்ந்தாள். அப்போதுதான் மருமகளை கவனித்தார் அலமேலு. ஏங்கண்ணு, எப்ப வந்த நீ என்றார் நெல்லி மரத்தடியிலிருந்து உரக்க குரல் கொடுத்து. இப்போதான், ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துவிட்டு புத்தகத்திற்குள் தலையை நுழைத்து கொண்டாள். மலையமானுக்கு கோபம் வந்தது. யாரையாவது மதிக்கிறாளா? வீட்டுக்கு அக்கா வந்திருக்கு, அத வானு ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு சின்ன புள்ள விளையாடிக்கிட்டு இருக்கு, அதுகிட்ட சிரிச்சு பேசல. என்னத்த அப்படி படிக்கிறாளோ? பற்களை நரநரத்தான். 2 நுங்க சீவி கொடுப்பா, அதுக்கு கொண்ட கொடுக்கறேன். அலமேலும் மகனிடம் கேட்டார். இங்க வந்து குடிக்க மாட்டாளா? மருமகளை ரொம்ப தாங்காத, தலையில ஏறி உட்கார்ந்துடுவா. தாமரை தாயை கண்டித்தாள். அதுவும் அவனுக்கு பிடிக்கவில்லை. இதற்கெல்லாம் ஏன் இடம் கொடுக்கிறாள் என்று அதற்கும் கனியின் மீதுதான் கோபம் வந்தது. சாதாரணமாக வந்து எல்லோரோடும் ஒரு வார்த்தை பேசிவிட்டு போனால் என்ன? அப்படி என்ன அவளை விட இங்கு உள்ளவர்கள் எல்லாம் குறைந்து விட்டார்கள் என்று ஆத்திரப்பட்டவன் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக 4-5 நுங்குகளை வரிசையாக சீவி வைத்துவிட்டு கை கால் கழுவ கொல்லைப்புறத்திற்கு சென்றான். அலமேலு 2 கைகளிலும் நுங்குகளை அள்ளி கொண்டு சென்று மருமகளிடம் நீட்டினார். இந்தா குடி, வெயிலுக்கு நல்லது. நுங்கு, இளநீர், பதநீர் எல்லாம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் இப்போது அதை ருசிக்கும் மனமில்லை. எனவே வேண்டாம் என்றாள். அந்த 60 வயது முதியவர் கை நிறைய நுங்கு காய்களோடு நிற்க தான் சட்டமாக அமர்ந்து கொண்டு ஹோட்டல் சர்வரிடம் பேசுவது போல் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவள் உணரவில்லை. அலமேலு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், ஏன் கண்ணு என்று அப்பாவியாக கேட்க அதை பார்த்து கொண்டிருந்த அவர் பெற்ற பிள்ளைகள் இருவருக்கும் பற்றி கொண்டு வந்தது. மா, நீ போய் உன் வேலையை பாருமா. தாமரை எதுவும் சொல்வதற்கு முன் தாயை கடுமையாக அதட்டியபடி மாமரத்தடிக்கு வந்தான் மலையமான். திடுக்கிட்டு போய் கனிமொழி நிமிர்ந்து பார்க்க, எதுக்குடா இப்படி கத்துற என்று மகனை திரும்பி அதட்டிவிட்டு கையிலிருந்த நுங்குகளை கீழே வைத்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டார் அலமேலு. மலையமான் மனைவியை முறைத்து பார்த்தான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் கண்டு கொள்ளாமல் இருந்ததற்கு அவள்தானே அவன் மீது கோபமாக இருக்க வேண்டும். இவன் எதற்கு முறைக்கிறான்? குழப்பத்துடன் பார்த்தாள். அவள் அப்படி பேந்தை விழிப்பதைக் கண்டு, அரடா, ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள முழிக்கிறத பாரு என்று எரிச்சல் பட்டவன், அபிக்குட்டி வந்திருக்கா, பார்க்கலையா நீ என்றான். பார்த்தேனே, வெகு அலட்சியமாக கூறினாள். பழையபடி அவள் பேச்சில் திமிர் திரும்பியிருப்பதை கவனித்தபடி, சரி வா, வந்து அவகிட்ட பேசு என்றான். அப்புறமா பேசிக்கிறேன். ஏன், அவ என்ன உனக்கு எதிரியா? காட்டமாக கேட்டான். அப்படி சொன்னேன்னா நானு? அவள் பேச்சிலும் சூடு ஏறியது. பின்ன ஏன் ஒதுங்குற? நான் இப்படிதான். பிடிவாதம் பிடித்தாள். அவளுக்கு தாமரையிடம் இறங்கி போக மனமில்லை. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படி? இது உன் வீடு, நீ தான் அனுசரிச்சு போகணும். என்னால முடியாது. நீங்க போய் உங்க அக்காவுக்கும் அக்கா பிள்ளைக்கும் நுங்கு வெட்டி கொடுங்க. என்னைய என் வேலையை பார்க்க விடுங்க சிடுசிடுத்தாள். அவள் வந்தபோது அவளை நிமிர்ந்து கூட பார்க்காதவன் இப்போது அவனுடைய அக்காவுக்காக மட்டும் நியாயம் பேச வந்துவிட்டான். முகம் இறுக மீண்டும் புத்தகத்திற்குள் புகுந்து கொண்டாள். மலையம்மான் வெகு சிரமப்பட்டு பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டிருந்தான். அவள் இப்படியே யாரையும் மதிக்காமல் எடுத்திருந்து பேசிக்கொண்டே இருந்தால் எத்தனை நாட்களுக்கு அவனால் இதுபோல் தாக்குப்பிடிக்க முடியும்? சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பதை அவளுக்கு யார் புரிய வைப்பது? கனியமுதே அத்தியாயம் 16 நிறைவடைந்தது. நன்றி.